கன்னிராசி மைனஸ் குரு பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். தேதி ஜூன் 2, 2026. பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். நிலை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உச்சம் எக்ஸல்டேஷன் பெறுகிறார். லாப குரு தரும் ராஜயோக பலன்கள். கன்னிராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு வருவது என்பது தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாகும். 1. பொருளாதார புரட்சி ஃபைனான்ஸ். பணமழை. உங்கள் நிதிநிலையில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வு இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். பழைய கடன்கள். பல ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் அனைத்தும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அடையத் தொடங்கும். அதிர்ஷ்ட வரவு. லாட்டரி, ஷேர் மார்க்கெட் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்புள்ளது. 2. தொழில் மற்றும் வேலை கரியர். பதவி உயர்வு. வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை தடையின்றி தேடி வரும். சுய தொழில். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். அதிகாரிகள் ஆதரவு. மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3. குடும்பம் மற்றும் சுபகாரியங்கள். குருவின் பார்வை பலன்கள். 11 இல் அமரும் குரு தனது 3, 5, 7 ஆகிய பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். திருமண யோகம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகச்சிறந்த வரன் அமைந்து திருமணம் கைகூடும். புத்திரபாகியம். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு வாரிசு உருவாகும் யோகம் மிக வலுவாக உள்ளது. வெற்றி. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். கவனிக்க வேண்டியவை. 7இல் சனி கண்டச்சனி இருப்பதால் கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் 11 இல் குரு உச்சம் பெற்று அமர்வதால் சனியின் கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. குரு உங்களை பாதுகாப்பார். பரிகாரங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும். விஷ்ணு வழிபாடு. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது கன்னி ராசிக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை தரும். தானம். ஏழை மாணவர்களின் கல்விச் செலவுக்கு உதவுவது அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்வது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும்.